ஆனால் தனியார் பள்ளிக்கூடம்னா கொள்ளை கூட்டமாக இருக்குது. அவங்க ஒரு ரிசல்ட் எடுத்து காட்டிட்டாங்கன்னா 100% 195% பாஸ் பிள்ளைப்படி அங்கே சேர்க்கறது. தமிழ் பாடமே அங்கே கிடையாதுப்பா, இங்கிலீஷ் தான். தமிழில் பேசினா அபராதம் போடுற பள்ளிக்கூடம், அங்கே கொண்டு இப்போ சேர்ப்பான். ஆனால் கஞ்சா, சிகரெட்டு, தண்ணி, கொலை, கற்பழிப்பு இதுதான் இன்னைய தேதிக்கு திரைப்படங்கள்ல இயல்பான விஷயங்களா காட்டப்படுது. இது என்ன பொறுப்பான கல்வி கொடுக்குறாங்க? கல்வி என்பது ஒரு வணிக வேட்டைக்களம் ஆயிடுச்சு. தேர்தல் வருதுன்னா கட்சிகள் விளம்பரம் பண்றதே ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்ப இவங்களோட அசல் என்ன, அதாவது ஒரு ஓட்டுடைய அசல் என்ன என்கிற பார்வை மக்களுக்கு கண்டிப்பா வரும். தனி மனித தற்சார்பு வாழ்வியல் என்பது முழுமையான தீர்வா இருக்காது. ஏன்னா அவங்க இந்த கொள்ளை கும்பல்கிட்ட மோதிக்க மாட்டாங்க. நம்ம சரியா இருக்கிறோம்ப்பா. முதுகுல அம்பு தெரியாம வாங்கிட்டா கூட போர்ல அதை இழிவா நினைச்சு வருத்தப்படுவாங்க. ஆனா அதே கலாச்சாரம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கூலிப்படை வைக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. 10ஆம் சொல்லிட்டு மாற்றத்தை பற்றி சொல்லாம பொறுப்பெடுத்து செயல்படுறவங்களா இருக்கும். அப்படி வந்துட்டாங்க சமூகத்துல கணிசமா மாற்றலாம், சமூகத்துல புரட்சியே உண்டாக்கலாம். தமிழர் கண்ணோட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நிகரன். தற்பொழுது தமிழகத்தின் பல முகங்களை பற்றி நாம் ஏற்கனவே பேசியுள்ளோம். அதில் இந்த முகங்கள் இப்படிப்பட்ட பல்வேறு நிலையில் இப்படியெல்லாம் சீர்கேடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்று ஐயா ஏற்கனவே விளக்கம் கொடுத்துள்ளார். ஆனால் அடிப்படையில் இயல்பாக பிறந்ததிலிருந்து நம்முடன் இருக்கும் முடி ஒரு வயதில் உதிர்ந்தாலே அது ஏன் என்ற கேள்விதான் நமக்கு முதலில் வருகிறது. அப்படி இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய ஒரு நாடு இவ்வளவு சீர்கேடுகளை திடீரென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அடிப்படையில் முதலில் எழ வேண்டிய கேள்வி ஏன் என்பதுதான். நம்முடன் தமிழ் தேச பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் இணைந்துள்ளார். தற்போது நம்ம கேள்விகளை அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இவ்வளவு சாதி, மதம், இனம், ஆணவ கொலைகள், பள்ளி மாணவர்கள் போதைப் பொருள் எடுத்துக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க ரொம்ப அழகா விளக்கிட்டீங்க. இது ஏன் ஒரு இவ்வளவு பெரிய சமூகத்திற்கு, அதுவும் இவ்வளவு பெரிய இறையாண்மை கொண்ட பண்பாடு கொண்ட சமூகத்திற்கு இப்படிப்பட்ட நிலைமை வருவதற்கான தாக்கம் யார் கொடுத்தது, எங்கிருந்து வந்தது? ஒரு சமூக ஒழுக்கம் சார்ந்து, சமூக தொலைநோக்கு சார்ந்து அரசியல் இல்லை, கல்வி இல்லை, தொழில் வணிகம் இல்லை, எல்லாம் ஒரு வணிக வேட்டையாகிவிட்டது. ஒழுக்கம் எதுவுமே இல்லாத போயிடுச்சு. வணிகம் என்றால் வணிகத்துக்கு ஒரு ஒழுக்கம் உண்டு, அதெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. இஷ்டத்துக்கு விளம்பரம் பண்ணி நான் ஒரே ஒரு இது சொல்றேன், ஒரு பொருளுக்கு எத்தனை தொலைக்காட்சியில் விளம்பரம் பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு தொகை செலவாகும். அப்போ அதனுடைய விலை விலையில அதெல்லாம் பண்ணித்தானே அவங்க லாபம் வருது. அப்படின்னா நம்ம கொடுக்குற விலையில அதனுடைய அசல் விலை என்பது, உற்பத்தி விலை என்பது எவ்வளவு குறைவா இருக்கு. அப்ப மக்களை கவர்வதற்கு ஒரு சூதாட்டம் போல, ஒரு வாணிகம் என்பது சூதாட்டம் போல அவ்வளவு போலி விளம்பரங்களை ஒவ்வொரு பொருளுக்கும் செய்து பண்றாங்க. எங்க பார்த்தாலும் ஒரு போலித்தனம், அரசியலா போலித்தனம், சும்மா அண்ணன் தம்பின்னுங்கிறது, அப்பா அம்மான்னு சொல்லிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தன் யாரை கவுத்து விட்டு யார் தலைவனாக வரலாம்னு பார்க்கறது. அரசியலில் உண்மையான உடன்பிறப்பு, தோழமை அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் கவுத்து விடுறது ஒரு சூதாட்டம், ஒரு சூழ்ச்சி கூடாரமாக போயிடுச்சு அரசியல் கட்சிகள்லாம். இப்போ அது மக்களை எல்லாம் சேர்ந்து ஏமாத்துறாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் கிடையாது, அவங்களுக்குள்ளே ஒருத்தர் நேசிப்பு கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழமை அதெல்லாம் இல்லை. இப்போ ஒருத்தர் கவுத்துட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு உண்மையான ஒரு லட்சியத்துக்கு தங்களை ஒப்படைச்சிக்கிற அந்த தன்மையும் கிடையாது. அப்படி ஒரு லட்சியமும் இல்லை. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் உண்மையான லட்சியமும் இல்லை. அது ஒன்று. அதே போல் கல்வி, இது என்ன பொறுப்பான கல்வி கொடுக்குறாங்க? கல்வி என்பது ஒரு வணிக வேட்டைக்களம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் தனியார் வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைகள்கிட்ட லட்சக்கணக்காக வாங்கினான். கிண்டர் கார்டன் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு லட்சம், அந்த பிள்ளைகளோட விட 1 லட்சம் ரூபா ஒரு குழந்தைக்கு. 4 வயசு குழந்தை, 5 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு கட்டணம் அதை கொடுத்து இப்போ பிள்ளைகளை வண்டி சேர்க்குற ஆளுன்னு இருக்காங்க. இப்போ நிலப்பரத்தை விற்று அந்த கல்விக்கு செலவு பண்ணுறாங்க பல பேர்.
நிலப்பரத்தை விற்று ஓட்டாண்டி ஆகுறான். அந்த படிச்சு புரிந்து அந்த பிள்ளை வந்து அது பொறியாளர் ஆகிருக்கும், அதாக இருக்கும், இதாக இருக்கும், அதுக்கு வேலை கிடைக்காது. உண்மை. அப்படி ஒரு சீரழிவுகள் எல்லா இடத்துலையும் வருது. அது மாதிரி ஒரு மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம் இருக்குல்ல, அது எவ்வளவு வணிக வேட்டையாயிடுச்சு. ஒரு நீங்கள் தஞ்சாவூரையே எடுத்துக்கிட்டாக்க ஒரு சின்ன நகரம், அது பெரிய நகரம் இல்லை. எத்தனை தனியார் மருத்துவமனை, ஒரு சாலையில் எத்தனை தனியார் மருத்துவமனை, அங்கங்கே கூட்டம் கூட்டமாக ஆளுகள் இருக்கு. அதுவும் உயிரை பாதுகாத்து சொத்தை விற்று வந்து அங்கே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு 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 கொள்ளைக்கார நிறுவனங்களாக 100% பேருக்கு மேலே டாக்டர்ஸில் 100% வச்சுக்கோங்க, 10% நேர்மையாக இருக்கலாம், எல்லாம் கொள்ளை கூட்டமாயிடுச்சு. அப்படியே இங்கே அரசியல்வாதியை மட்டும் சொல்லி இல்லை, இது எல்லாம் அரசியல் வந்து ஒழுங்கா இருந்தால் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தலாம் என்பதுதான் நம்ம சொல்றோமே தவிர, இவ்வளவு எல்லா வகையில சின்ன சின்ன தெருவோர கடையிலேருந்து எல்லாமே ஒரு சூதாட்ட வணிகம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில தான் வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத சமூகமாக, பற்று இல்லாத, அடுத்தவங்கள அன்பு இல்லாத சமூகமாக ஒருத்தர் எப்படி ஏமாத்திக்கலாம் என்றது வரும்பொழுது அதில் தகராறுகளும் வம்புகளும் தீர்வுகளும் வம்புகளும் சண்டைகளும் அது வருது. ஐயா, இப்போ சாதாரணமா ஒரு பொருளுக்கு ஒரு இவ்வளவு விளம்பரம் பண்றான்னா அதோடைய அசல் எவ்வளவு இருக்கும்னு நீங்க கேட்டீங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஒரு தேர்தல் வருதுன்னா கட்சிகள் விளம்பரம் பண்றதே ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்ப இவங்களுடைய அசல் என்ன, அதாவது ஒரு ஓட்டுடைய அசல் என்ன என்கிற பார்வை மக்களுக்கு கண்டிப்பா வரணும். இதை தாண்டி இப்படிப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை கொடுக்கணுன்ற கட்டாயத்தை இன்றைய கால அரசாங்கம் ஏற்படுத்தி விட்டதென்றால், ஒரு மருத்துவரா நான் ஆகணும்னா இவ்வளவு முதலீடு பண்ணணும். ஏன்னா மருத்துவம் என்பது ஒரு பணி கிடையாது, அது ஒரு சேவை கிடையாது, அது வந்து ஒரு தொழில். இப்படி ஆயிடுச்சு, பிஸ்னஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு போடுறேன், எவ்வளவு எடுக்கிறேன். அப்புறம் எப்படி இந்த மக்களால இவ்வளவையும் கொடுத்த பிறகு நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்க முடியும் இந்த அரசியல் கட்டமைப்புல? அதான் கரெக்டா. அதான் அந்த மூல அரசியல், மருத்துவர், ஆசிரியர், இப்படி எல்லாம் கொள்ளைக்கு வர கும்பல். பள்ளிக்கூடம்னு வச்சுங்க, ஒரு ஆசிரியர் வந்து இருக்காரு, ஆனா தனியார் பள்ளிக்கூடம்னா கொள்ளை கூட்டமா இருக்குது. அவங்க ஒரு ரிசல்ட் எடுத்து காட்டிட்டாங்கன்னா 100க்கு 100, 195% பிள்ளை அங்க சேர்க்கறது. தமிழ் பாடமே அங்க கிடையாதுப்பா, இங்கிலீஷ் தான். தமிழ்ல பேசினா அபராதம் போடுற பள்ளிக்கூடம், அங்க கொண்டு பெற்றோர் சேர்ப்பான். அப்பதான் தமிழ்லைக்கு ஒரு வேலை கிடைக்கும், வாழ்க்கையில முன்னேறும்ட்டு உறிஞ்சிட்டு விட்டுருவான், குடும்பத்து பணத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு விட்டுருவான். இந்த மாதிரி எல்லா துறையிலையும் வந்து சீரழிவுகள் வரும்பொழுது நேர்மையாக அவர்கள் யாராரு இருந்து முன்மாதிரியா இருக்கணுமோ, அரசியல் தலைவர் முன்மாதிரியா இருக்கணும், ஆசிரியர் இருக்கணும், மருத்துவர் இருக்கணும், உயிர்காக்கும் மருத்துவர் இருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இல்லாத பொழுது மக்கள் நேர்மையா இருக்க மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச தில்லுமுள்ள பண்ணிட்டு போவாங்க. இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா, குறிப்பா இந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு பார்வையில பேசும் பொழுது பொதுமக்கள் யாரு, அரசியல்வாதி யாரு அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது ரொம்ப சிரமமா இருக்கோ, அல்லது அரசியல் தாக்கம் உள்ளவங்க யாருன்னு பிரிச்சு பார்க்கறது ரொம்ப சிரமமா இருக்கும்ன்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களுக்கு நல்லா வழிகாட்டலாம் அப்படின்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்துல நம்ம பேசக்கூடிய இந்த லஞ்சம், ஊழல் இதையெல்லாம் தாண்டி படிச்சு வர ஒரு ஆசிரியராலையும் இப்படி பொதுப்பணி செய்ய இயலாது, மருத்துவராலையும் பொதுப்பணி செய்ய இயலாது. ஒரு திரைப்பட இயக்குனர் எதை எடுக்கிறாங்க, ஒரு காலத்துல உங்களுடைய காலத்துல நல்ல விஷயங்களையோ அல்லது இயல்பான விஷயங்களையோ எடுத்துக்கொண்டு இருந்தவங்க இன்னைக்கு இயல்பான விஷயங்களை தான் எடுக்கிறாங்க. ஆனா கஞ்சா, சிகரெட்டு, தண்ணி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுதான் இன்னைய தேதிக்கு திரைப்படங்கள்ல இயல்பான விஷயங்களா காட்டப்படுது. இப்ப நான் யாரை எதுக்கணும்? இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவனை எதுக்கணுமா, இல்ல ஒரு இயக்குனரை எதுக்கணுமா, இல்ல ஒரு மருத்துவரை எதுக்கணுமா? யாருக்கிட்ட நான் போய் என்னுடைய முரண்பாடுகளை வெளிப்படுத்துறது? இதை முதலில் வந்து இந்த நோயை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இதை யாரை எதுக்கணும் என்பதை ரெண்டாவது வச்சுக்கிட்டு, இதை மாற்றுவதற்கு என்ன மருந்து, என்ன செய்யணும் அப்படிங்கும்போது இந்த நோய்களை சொல்லணும், அம்பலப்படுத்தணும். இதுக்கு தீர்வு இதான் மருந்து என்று ஒரு மாற்று லட்சிய திட்டத்தை வைக்கணும். அது உண்மையான லட்சிய திட்டமா இருக்கணும், இந்த மண்ணின் மக்களுக்கான லட்சிய திட்டமா இருக்கணும். அப்படிதான் வைக்கணும். அப்படி இல்லாத பொழுது வந்து இவங்களை விமர்சனம் பண்றது மட்டுமே வந்து பலன் அளிக்காது. இதை விமர்சனம் பண்றது மட்டும் பலன் அளிக்காது. அது என்ன, நாங்க நமக்கு வந்து கொஞ்சம் பேருடைய கவனத்தை ஈர்க்கலாம். இப்போ கொச்சையா திட்டுனாக்கா நிறைய பேர் பாக்குறாங்களா யூடியூப்ல, கொச்சையா திட்டிக்கிட்டாக்க யூடியூப்ல நிறைய பேர் பார்வையாளர் போறாங்க. அதுக்கு தான் பயன்படலாமே தவிர இவர்களை எதிர்க்க வேண்டும் என்பது சரி. முதன்மையானது இதுக்கு எப்படி மாற்றுவது, அந்த மாற்றுவதற்கான மாற்று திட்டம், மாற்று லட்சியம், அதை வந்து தேர்வு செய்துக்கணும். இதை முன்வைத்து அதை நீக்கணும். ஒரு அசிங்கத்தை நீக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த சரியானதை வைக்கணும்.
தனி மனித தற்சார்பு வாழ்வியல் இதற்கு ஒரு தீர்வா இருக்குமா? தனி மனித தற்சார்பு வாழ்வியல் என்பது முழுமையான தீர்வா இருக்காது. ஏன்னா அவங்க இந்த கொள்ளை கும்பல்கிட்ட மோதிக்க மாட்டாங்க. நம்ம சரியா இருக்கிறோம்ப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரே நேரத்துல தடுக்கவும் செய்யணும், எதிர்க்கவும் செய்யணும். ஆமா, தடுக்கணும், எதிர்க்கணும், மாற்ற முன்வைக்கணும். இதுக்கெல்லாம் இப்போ தன்னளவில் நம்ம சரியா இருப்போம். ஒரு குழுன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு நபரே விட்டோம், ஒரு குழுவே நம்ம அளவுல சரியா இருப்போம். யாருக்கும் எந்த துங்கு எனக்கு வேண்டாம். ஆனால் நீங்க சரியா இருக்க முடியாது, நீங்க சரியா நடைமுறையில இருக்க முடியாது. நீங்க உங்க ஊர்ல ஒரு கொள்ளையடிக்கிறான், ஒரு வணிகரை ஒரு ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விட்டு கொள்ளையடிக்கிறான். அவனை கேட்க போக மாட்டீங்க, அவனை தடுக்க போக மாட்டீங்க. அப்படிங்கும்போது நான் என்ன அளவுல நான் யாரையும் கொள்ளையடிக்கல என்று இருந்தா மட்டும் பத்தாது. கொள்ளையை தடுப்பதற்குள்ள கடமையும் மனிதர்களுக்கு இருக்கிறது, அல்லது எதிர்குரல் கொடுத்து 4 பேரை சேர்க்கறதுக்கான கடமையும் இருக்கு மனிதர்கள். அதுல எல்லாம் ஈடுபடாம நான் இருக்கங்கும் போது நம்ம எங்களவில் நாங்க சுத்தமா இருக்கப்பா அப்படின்னு பண்ணும்போது சமூகத்தை மாற்ற முடியாது. இந்த எங்களவில் நாங்க சுத்தமா இருக்கிறவங்களும் அடுத்த தலைவரில் சீரழிஞ்சு போயிடுவாங்க. என்ன கோல வச்சுக்கிட்டு சீரழிவும் போது அதுல சீரழிஞ்சிடுவாங்க. இப்ப நம்ம சாதியை பத்தி பேசிட்டோம் ஏற்கனவே. இப்ப அதுக்கான காரணம் ஏன் அப்படின்னு உரையாடுறப்போ கவுண்டமணி சொல்லுவார்ல, ஒரு வாழைப்பழம் இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க, அதானே இது அப்படின்ற மாதிரி சாதியை முழுமையா எதிர்க்கிறோம். ஆனால் இந்த சாதி இன்னும் பயன்பாட்டுல இருக்கு, அது ஏற்புடையதாகவும் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் சொன்னாலும் இறுதிக்கும் இறுதியாய் இந்த சாதி இல்ல ஆணவ கொலை இப்படி ஒன்னொன்னு தனித்தனியா இருக்கிற கோர்ப்புகளை எல்லாம் தமிழர்கள் மொத்தமாக இன்றிலிருந்து இப்படி ஒரு பாதையில் அணுகினால் மாற்றம் கிட்டும் அப்படின்னா எதை முன்னெடுப்போம்? ஏன்னா ஏகப்பட்ட பாதைகள் பறந்துபட்டு இருக்கு. சாதி வேணாம், ஆனா இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கு மிகவும் பயன்படும் வகையில் அமைந்திருக்கிறது. மதம் வேணாம், ஆனா இது தேவை. ஏன்னா சாதி வேணாம் அப்படின்னு சொல்ற முஸ்லீமுக்கும் கிறிஸ்டியனுக்கும் கோயில்ல போனா வரக்கூடாதுன்னு சொல்றது இல்லை. ஆனா இந்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அல்லது தமிழ்ல சைவம் வைணவம் இவர்களுக்கு இன்னும் சாதியின் அடிப்படையில கோயில் மறுக்கப்படுகிறது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இது ஒண்ணு தமிழர்கள்ட்ட தெளிவான பார்வை இருந்துச்சுன்னா இதை எளிமையா இவங்க அணுகிடலாம் அப்படின்றதுக்கு உங்களுடைய அதான் இதுல ஒற்றை பார்வை என்பது அப்படி பண்ணக்கூடாது என்று நான் கருதுறேன். பன்முக பார்வை தேவை. பன்முக பார்வை தேவை. பன்முகங்களா உள்ள சிதறீரங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நோக்கமும் தேவை. அதனால நம்ம என்ன சொல்றோம், நமக்கு இன்னைக்கு இருக்கிறது ஒரு தமிழ் தேசிய எழுச்சி. தமிழ் தேசியம் என்பதை முன்வைப்பது. தமிழ் தேசியம் என்பதை ஒரு முற்போக்கான கருத்தியல். நாங்க அதுல தமிழ் தேசியத்துல நாங்க சொல்லும் போது சொல்றோம், மனிதர்கள் அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம், இதுவே தமிழ் தேசிய அறம் அப்படிங்கிறோம். இந்த மாதிரியான கருத்து ஒரு மைக்கில் அல்லது நம்ம ஒரு பிரச்சாரத்தில் நாங்கள் சிறந்த கருத்தை வச்சிருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காக பேசினா பத்தாது. நடைமுறைப்படுத்துவதற்கு இப்போ இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டவங்க, நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு குறிப்பிட்டவங்க அதில் ஒதுங்கின்னு தங்களை சரி பண்ணிக்கிட்டு இருந்தால் பத்தாதான்னு நான் என்ன சொல்றேன், இந்த குறிப்பிட்டவங்க எல்லாருக்கும் மாற்றத்தை வைத்துக்கொண்டு தங்கள் அளவில் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இப்போ நம்ம சாதி பார்க்கக்கூடாது, நம்ம கலப்பு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு உள்ளவங்க அதை முயற்சியை பண்ணுங்க. இப்போ எல்லாத்துக்கும் கடும் சட்டமாக போட்டு நீ உன் ஜாதியிலே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது எதிர்வினையை உண்டாக்கும், நடைமுறைக்கு அது சாத்தியமும் இல்லை. அப்போது கொடுமையான சாதியை உயர்வு தாழ்வு பார்க்கறது, புறக்கணிக்கிறது, போகிறது வர்றது, சண்டை போட்டுக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, கோயிலுக்கு அங்கே கும்பிடக்கூடாது இங்கே கும்பிடக்கூடாதுன்னு தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுக்கலாம். மற்றபடி தன் சாதிக்குள்ள கொள்வன கொடுப்பன வச்சுக்கிறாங்கிறத தடை பண்ண முடியாது. அது காலப்போக்கில் மாற்றம் வரலாம். அது அவசரப்பட்டு உடனே நாளைக்கு நான் முடிச்சிட போறேன் அப்படின்னு பண்ணி நம்மளை நாமே சீர்குலைச்சிக்கிட்டு பிரிஞ்சு கிடக்கூடாது. இப்போ இன்னொன்னு, இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம தமிழகத்துல இருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு தொழிலதிபரா நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய தொழில் தான் முக்கியம். ஒரு தமிழருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அவன் குடிக்கிறான், இல்லைன்னா ஒழுங்கா வேலைக்கு வர மாட்டேங்கிறான், அவனுக்கு எல்லாமே இலவசமா கிடைச்சிருது. இப்படி இருக்கும் பொழுது நான் எந்த நிலைமைக்கு போறேன்னா, வேற ஒரு ஆளை வேலைக்கு நிமித்துற ஒரு நிலைக்கு போறேன். இப்போ குறிப்பா வடக்குல இருந்து வர்றவங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு வணிகனா என்னுடைய பார்வை, இல்ல வணிகர்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய பார்வை, இதை தான் அவங்க பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா? நீங்க வணிகர் என்பவர் வணிகர் மட்டுமல்ல, உழவர் என்பவர் உழவர் மட்டுமல்ல. நீங்கள் ஒரு தமிழர், நீங்கள் ஒரு தேசத்தின் குடிமகன் குடிமகள்.
நீங்கள் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி பிரிவில் இருக்கீங்க. நீங்க வந்து உங்களை சுற்றி உள்ள சமூகத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. கடமை. என் குடும்பத்துக்கு நான் பொறுப்பேற்பது போல என்னை சுற்றியுள்ள சமூகத்துக்கு நான் பொறுப்பேற்கணும். அப்படித்தான் நம்ம வாழ்றோம். ஏனென்றால் வாழ்க்கை என்பது என்கிட்ட எவ்வளவு பண்ண இருந்தாலும் அடுத்தவங்களுடைய உதவி இல்லாம, அடுத்தவங்களுடைய உழைப்பு இல்லாம நான் வாழ்ந்துட முடியாது. எல்லாம் சமூகமயமாக்கப்பட்டதுதான். பொருள்கள் வருது போகுது வருது, வாழ்றோம், எல்லாம் இருக்கிறோம். அதனால சுத்தி நடக்கிற தீங்குகளை எதிர்த்து அதை மாத்துறதுக்கான என்னென்ன முயற்சி செய்யணுமோ அது செய்து கொண்டுதான் வாழணும். இப்படிப்பட்ட மாற்றம் வந்து எப்படி வருது? அவன் இப்படிப்பட்ட மாற்றம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு தான் நம்ம பேசணுமே தவிர வந்து அதுக்கான முயற்சி செய்யணும். தனி ஒவ்வொரு நபரும் நீங்க திருந்திருங்கன்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாது. ஒரு திருந்தின நபர் வந்து இந்த முற்போக்கா கருத்துடையவர் தன்னோட இன்னும் 4 பேரை மாத்தணும். இன்னும் 4, நான் அங்க 16 நம்ம போனது. அப்படிப்பட்ட பெருக்கத்துல அந்த பொறுப்பெடுத்து ஒரு சமூகத்துல கணிசமானவங்க, நான் சொல்றேன் 100க்கு 100 மாறிட மாட்டாங்க. ஒரு 15% அந்த சமூகத்துல மாற்றம் பண்ணிட்டா நல்ல ஒரு ஒத்த கருத்தோட பாக்கி 85% மாத்திரலாம். மக்கள் சமூகத்துல ஒரு 50-60% பேரு பொது வாழ்க்கையை பத்தி மற்றதை பத்தி கவலைப்படாம இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் நல்லது கெட்டதில்ல, கெட்டதுக்கும் தலைமை தாங்கிட்டு போவோம், இங்கிட்ட ஒரு நல்லதுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்கும் போடுவோம். அந்த மாதிரி ஒரு இயங்கக்கூடிய பகுதியாக ஒரு 15% 20% மக்கள் மாறி வந்து ஒரு 20 பெட்டிகளை கொண்ட ஒரு தொடர் வண்டியில ஒரு பெட்டி நீளம் உள்ள இன்ஜின் இழுக்கிறது போல தொடர் வண்டியை சமூகத்தை இழுக்கக்கூடியவங்களா இந்த பகுதி வந்துட்டா போதும். அதனால நம்ம வந்து ஒட்டுமொத்த சமூகத்தை இன்னைக்கு 8 கோடி தமிழ்நாடு இருக்காங்க, அவ்வளவு பேரையும் நம்ம மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்க இல்லாம குறிப்பிட்ட அளவு மாற்றம் வந்துட்டா போதும். ஒரு 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 ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளர ஒரு இந்த மாதிரி தெளிவோட ஒரு கருத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு 1000 பேரை உருவாக்கிட்டா போதும். அங்கங்க அவங்க பேசக்கூடியவங்க 1000 பேர் பெரிய மாற்றம் வந்துடும். 10ஆம் சொல்லிட்டு மாற்றத்தை பத்தி சொல்லாம பொறுப்பெடுத்து செயல்படுறவங்களா இருக்கணும். அப்படி வந்துட்டாக்க சமூகத்துல கணிசமா மாத்தலாம், சமூகத்துல ஒரு புரட்சியே உண்டாக்கலாம். ஐயா, இப்ப நம்ம இதுவரையும் உரையாடின எல்லாமே கருத்து மோதல்களாக இருந்தது. ஆனா இப்போ சமீப காலமா நம்ம தமிழர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருந்தது. முதுகுல அம்பு தெரியாம வாங்கிட்டா கூட போர்ல அதை இழிவா நினைச்சு வருத்தப்படுவாங்க. ஆனா அதே கலாச்சாரம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கூலிப்படை வைக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. இந்த கூலிப்படை வழக்கத்தை எப்படி நீங்க இன்றைய அரசியல்ல பாக்குறீங்க? அதான் எல்லாவற்றையுமே வந்து கூலிக்கு செய்யறதுங்கிற ஒரு கொடுமை ஆட்கள்கிட்டையும் வளர்ந்துருச்சு. வந்து தனக்கு பகைவனா இல்லாதவனை போய் கொலை செய்யலாம் கூலிக்கு அப்படிங்கிற ஒரு கெட்ட பழக்கம், ஒரு அறமற்ற ஒழுங்கற்ற ஒழுக்கமற்ற ஒரு பழக்கம் வந்து சமூகத்துல வந்து இது எப்படி வந்துச்சுன்னாக்க எப்படி வேணாலும் பொருள் ஈட்டிக்கலாம். பொருள் ஈட்டிட்டா அவன் மதிப்போடு இருப்பான், அவனை கூப்பிட்றதே வேற மாதிரி கூப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு உதாரணமாக ஒரு கள்ள வாணிகம் பண்ணி ஒருத்தர் இருக்கான், அரசுக்கு தெரியாமையே கள்ள வாணிகம் பண்ணி கோடீஸ்வரன் ஆகிட்டான், சமூகத்தில் அவன் மதிப்பாக இருக்கான், அவன் கோயில் பிரஸ்டி ஆயிடுறான். அதுபோல் அரசியலில் தில்லுமுள்ளு பண்ணி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி பல பிரச்சனைகளை பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி எம்எல்ஏ ஆகிறான், மந்திரி ஆகிறான், பெரிய ஆள் ஆயிடுறான். அவன்கிட்ட சிபாரிசுக்கு போயிடுறாங்க. ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார்னா அவர்கிட்ட சிபாரிசுக்கு போயிடுறாங்க. அவன் ரவுடியாக இருந்திருப்பான், முன்னாள் ரவுடியாக இருந்திருப்பான், அவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டான்னு வச்சுக்க, அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு நிற்பாங்க, மக்கள் நிற்பாங்க. அவன் அரசாங்கத்தோட நெருக்கமாக இருக்கான், நமக்கு ஏதாவது செஞ்சு தர மாட்டாங்க. அதனால இப்படிப்பட்ட மனநிலை என்பது ஒரு மக்கள்கிட்ட இருக்கும்பொழுது இதையெல்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி மக்கள், இந்த மாதிரி மோசமானகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கையிலான மக்கள் தொகையையும் உருவாக்கணும். அதுக்கான ஒரு முன்னணி வீரர்களை உருவாக்கணும். நல்லதுங்க. இப்போ இவ்வளவு கருத்துக்களுக்கும் உங்களுடைய பதிலை ரொம்ப சரிவா சொல்லி உங்களுடைய காலத்தை தந்ததுக்கு மிகவும் நன்றி. நன்றி. வணக்கம். தமிழர் கண்ணோட்ட நேயர்களுக்கு இப்பொழுது ஐயாவிடம் உரையாடிய ஒரு தொகுப்பாக அடிப்படையில் இப்படியெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் என்ன ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாக்குறது என்னன்னா, இவ்வளவு கொலை கொள்ளை ஏகப்பட்ட சிக்கல்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதையெல்லாம் பற்றி பேசுறதுக்கே மனது வந்து பதைக்குது. ஐயோ என்னடா இது அப்படின்ற ஒரு உணர்வு மட்டும்தான் வருதே தவிர அதை தாண்டி அந்த இடத்துல பலருக்கு அறிவெல்லாம் செயலிழந்து போயிடுது.
அப்போ கூட மன உளைச்சலுக்கு தான் ஆளாகிறாங்களே ஒழிய அறிவு தடுமாறுதா அப்படின்னு கேட்டா அறிவு என்னைக்குமே தெளிவாக தான் இருக்கு. இதன் மாற்றமாக ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மனது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. இதுவும் தமிழருடைய வரலாற்றுல தமிழ் தேசிய கொள்கைகள்ல தான் இருக்கு. தமிழர்கள் மட்டும்தான் 6ஆம் அறிவு மனம் அது தமிழர்களுக்கு இருக்குன்னு ஒத்துக்கிட்டவங்க. அது மிகவும் சரியான பாதையில இன்னும் தமிழர்களுக்கு இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. அதை பல கெட்ட சக்திகள் அழிக்க முயற்சிக்கின்றன. என்றும் உண்மையே வெல்லும். இப்படிப்பட்ட தமிழ் தேசிய கொள்கைகளை ஐயா கூறியதுடன் இதை எடுத்து சென்றால் நிச்சயமாக மாற்றம் நமதே. நன்றி, வணக்கம். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.